Good morning, champion. This is Professor R. Surendran from Government College of Technology. I might be technical champion Chandru along with me. இன்னைக்கு என்னன்னா சந்துரு வந்து இண்டஸ்ட்ரி இன்ஜினியரிங்ல ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாரு. டெஸ்ட் கண்டக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து அதில் வந்து எல்லாம் ஜீரோ ப்ரிப்பரேஷன் டெஸ்ட் எல்லாமே எக்ஸாம் டெஸ்ட் இது பண்ணுவோம். லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தார். ஸோ அந்த தப்பை வந்து பேசினா தான் வந்து ஆழமாக பதியுன்றது அவரோட பூரணமான நம்பிக்கை. ஸோ அவர் வந்து அந்த இண்டஸ்ட்ரி இன்ஜினியரிங்கில் ஒரு 10 கான்செப்ட் நம்ம சொல்ல போகிறாரு. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன சொல்கிறாங்க? Routing refers to ரூட்டிங் அப்படின்னா என்ன? ரூட்டிங் அப்படின்னா என்னன்னா சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன். அதாவது சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் இல்லாட்டி நம்ம வந்து இங்கே கூட இன்னொரு ஃப்ளோ ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? எப்பவுமே வந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அங்கே வந்து ஃப்ளோ நடக்குதுன்னு அர்த்தம். சரியா? ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கு அப்படின்னா அங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் அ ஃப்ளோ ஆஃப் மெட்டீரியல் ஆர் சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் தான் வந்து ரூட்டிங். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்க? the document which authorizes the start operation on the floor. அப்ப எல்லாமே கம்பெனில எல்லாமே ரெடியா இருக்கும். நீங்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்ற ஆர்டர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற அப்படின்னு ஆத்தரைஸ் பண்றது தான் வந்து அது ஸ்டார்ட்னு சொல்லலாம், இல்லை இனிஷியேட்னு சொல்லலாம். ஸோ எதாக இருந்தாலும் ஒன்று தான். அது வந்து டிஸ்பேச் ஆர்டர். அந்த ஆர்டருக்கு தான் டிஸ்பேச் ஆர்டர். த டாக்குமெண்ட் விச் ஆத்தரைஸ் டு ஸ்டார்ட் த ஆப்ரேஷன் ஆன் த ஃப்ளோர். அதுதான் வந்து இது. அடுத்தது sequence of operations. வரிசை எப்படி இதுவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வரிசை. ஸோ ரூட்டிங் ஃபஸ்ட்டு, ஷெட்யூலிங் ரெண்டாவது, டிஸ்பேச்சிங் மூணாவது, ஃபாலோ அப் நாலாவது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர் சுரேந்திரன் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். சரியா? ஆர் சுரேந்திரன் ஃபாலோ பண்ணிங்கன்னா போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து நீங்கள் நான் இது பண்ணி வேணும்னா நீங்கள் ஆர்எஸ்டிஎஃப் இல்லாட்டி ஏதாச்சும் வந்து நீங்களே ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஆர்எஸ்டிஎஃப்னு சொல்லிட்டு கோட் வேர்டு வச்சுட்டு ஞாபகம் லேர்ன் பை நியூமரிக் கோட்ஸ். அடுத்தது the process which determine program for operation. ப்ரோக்ராம் ஃபார் ஆப்ரேஷன் தான் ஷெட்யூலிங். ஷெட்யூலிங்னா வந்து என்னென்ன எப்பப்போ என்னென்ன வேலை செய்யறது அப்படின்னு தான் ஷெட்யூலிங். தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரோக்ராம் ஃபார் ஆப்ரேஷன். அடுத்தது scheduling deals with fixing starting and finishing time of operation. அதான் ஷெட்யூலிங்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறது, அப்புறம் ஃபினிஷ் பண்ணுறது. ஸ்டார்டிங் அண்ட் ஃபினிஷிங் தான் வந்தது. அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டார்டிங் அண்ட் ஃபினிஷிங் அதான் வந்து ஷெட்யூலிங் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது a subset of scheduling. ஷெட்யூலிங்குள்ள ஒரு அங்கம் தான் வந்து சீக்வன்சிங். இது ஷெட்யூலிங் அப்படின்னா இது சீக்வன்சிங் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். சீக்வன்சிங் இது சப்செட் ஆஃப் ஷெட்யூலிங். a department which take care of production and control. ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலை எடுத்துக்கிறது அது அந்த டிபார்ட்மெண்ட் ஷெட்யூலிங் டிபார்ட்மெண்ட். routing function concerned with machine utilization. மெஷின் வந்து எந்தெந்த மிஷின் வந்து எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்றது வந்து இது மிஷின் 1, மிஷின் 2, மிஷின் 3 இதை வந்து எந்த இதோட யூட்டிலைசேஷன் வந்து நம்ம முடிவு பண்ணுறதுக்கு அதிகாரம் எதில் எப்போ இருக்குன்னா ரூட்டிங்கில் தான் இருக்குது. function which not come under preview of production planning. ப்ரொடக்ஷன் பிளானிங்கில் வராமல் ஃபைனலாக வரதான் எக்ஸ்பிரிட்டிங்னா செக் பண்ணுற ப்ராசஸ் தான் வந்து கரெக்டிவ். செக் பண்ணி வந்து கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்கிற ப்ராசஸ் தான் எக்ஸ்பிரிட்டிங். ஸோ அது வந்து நாட் கம் அண்டர் த ப்ரிவியூ ஆஃப் ப்ரொடக்ஷன் பிளானிங் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். routing and scheduling are integral part of production planning. ஸோ ப்ரொடக்ஷன் பிளானிங்கில் தான் இதெல்லாம் ஆகும் அப்படின்றாங்க. ப்ரொடக்ஷன் பிளானிங்கில் ரூட்டிங் அண்ட் ஷெட்யூலிங் வரும் அப்படின்னாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 கான்செப்ட் பார்த்தோம். 10 கான்செப்ட் ரூட்டிங்னா சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன், ஃப்ளோ ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது டாக்குமெண்ட் ஆத்தரைஸ், இது வந்து டிஸ்பேச் ஆர்டர் அப்படின்னு பார்த்தோம். சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் தான் ரூட்டிங் ஃபர்ஸ்ட்டு, ரெண்டாவது ஷெட்யூலிங், மூணாவது டிஸ்பேச்சிங், நாலாவது ஃபாலோ அப்னு பார்த்தோம். அடுத்தது ப்ரோக்ராம் ஆஃப் ஆப்ரேஷன் தான் வந்து ப்ரோக்ராம் ஃபார் ஆப்ரேஷன் ஷெட்யூலிங் அப்படின்னு பார்த்தோம். ஷெட்யூலிங் வந்து ஸ்டார்டிங் அண்ட் ஃபினிஷிங் முடிவு பண்ணுறது தான் ஷெட்யூலிங் அப்படின்னு பார்த்தோம். சீக்வன்சிங் வந்து சப்செட் ஆஃப் ஷெட்யூலிங் அப்படின்றதையும் பார்த்தோம். அப்புறம் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் பண்ணுற டிபார்ட்மெண்ட் வந்து ஷெட்யூலிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது பார்த்தோம். ரூட்டிங் வந்து எதை இது பண்ணோம் அப்படின்னா கன்சர்ன் பண்ணோம் அப்படின்னா மிஷின் யூட்டிலைசேஷன் தான் கன்சர்ன் பண்ணணும்னு பார்த்தோம். எது வந்து நாட் கம் அண்டர் த ப்ரிவியூ ஆஃப் ப்ரொடக்ஷன் பிளானிங்னா எக்ஸ்பிரிட்டிங் வராது, ஏன்னா அது இஸ் கரெக்டிவ் ஆக்ஷன் அப்படின்றது பார்த்தோம். ரூட்டிங் அண்ட் ஷெட்யூலிங் வந்து இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பிளானிங் பார்த்தோம். ஸோ நம்ம இன்னைக்கு என்னன்னா 10 கான்செப்ட் வந்து லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக்காக பார்த்துருக்கோம். டெக்னிக்கல் சாம்பியன் சந்துரு. ஸோ அதுக்கு வந்து சந்துருக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன்.